ராமேஸ்வரம் அருகே மண்டபம் தென்கடல் அய்யனார் கோவில் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக சொகுசு காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 56 கிலோ கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கும் அதே போல இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் தொடர்ச்சியாக தங்கம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை கடத்தப்படுவது என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அந்த இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 56 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மண்டபம் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் சுங்கத்துறை அதிகாரி தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மண்டபம் அருகே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் 26 பொட்டடங்களில் 56 கிலோ கஞ்சாவானது தூக்கி வீசப்பட்டு சென்று இந்த சூழல் குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்ததோடு ஒரு சொகுசு கார் ஒன்றையும் பறிமுதல் செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரை பார்த்தவுடன் தப்பியோடிய அந்த மர்ம நபர்கள் யார், எங்கிருந்து எங்கே கொண்டு செல்வதற்காக இந்த கஞ்சா கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து தொடர்ச்சியாக சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இது போன்ற கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்கத்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26 பொட்டலங்களில் 56 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.